நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாகலோகத்தில் நாகராஜன் யுத்த பூமியில் எதிர்த்து வரும் விரோதிகளை இதுபோல் சூரணமாக்க வேண்டும் என்றார். சூரணம் என்றால் புரிகிறதா நகுலா? சூரணம் அதாவது நன்றாக உண்ட பிறகு நம்முடைய செரிமானத்திற்கானது அது. பீமன் அண்ணா, இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகும் எவ்வாறு நகைக்கின்றீர்கள்? ரத்தம் கொதிக்கவில்லையா? கோபம் மூளவில்லையா? குரோதம். கோபம் கொண்டு பேசினால் நெருப்பு ஜுவாலை வெளிவரும். ஆகையால் தான் நான் நகைக்கின்றேன். தவறிழைத்தவர்கள் ஒன்று அறியவில்லை. இன்று இந்த பீமன் 100 யானைகளின் பலத்தை பெற்றவனாவான். பழி வாங்குவேன். கௌரவர்களான 100 சகோதரர்களையும் பழி வாங்கியே தீருவேன். அமைதியாக இரு பீமா. சகோதரர்களை பழி வாங்குவேன் என்று கூறுவது நல்லொழுக்கம் அல்ல. தந்தை கூறிய வார்த்தை மறந்ததா? உண்மையான வீரம் மன்னிப்பதே ஆகும், பழி வாங்குவதல்ல. இன்று பீமனை அமைதியாக இருக்கச் சொல்லாத யுதிஷ்டா. மன்னிப்பென்பது விரோதிகளுக்கு வழங்குவதாகும், உறவினர்களுக்கு அல்ல. விருட்சத்தின் ஆதாரம் நீர் என்று அறிவார்கள். அக்காரணத்தினால்தான் மரக்கட்டையை நீர் மூழ்கடிப்பதில்லை. நீரில் என்று மரமானது மூழ்குகிறதோ அன்று இந்த சிருஷ்டியில் பிரளயம் தோன்றும். உறவினர்களுக்கிடையில் நம்பிக்கையானது குறைந்தால் வம்சத்தில் பிரளயமானது தோன்றும். இனி இந்த அஸ்தினாபுரத்தில் நமக்கென்று எந்த ஸ்தானமும் கிடையாது. அனைவரும் புறப்படலாம். குந்தி போஜம் செல்லலாம். சந்திர வம்சத்திற்கு இப்படி ஒரு தண்டனையை வழங்காதே. நற்குணம் கொண்ட ஒரு பெண்ணினை அவள் பதியின் இல்லத்தார் சுகபோகத்துடன் வாழ அனுமதிக்காவிடில் அவ்வில்லத்தார் மட்டுமல்ல, அக்குலத்தார் அனைவரும் உருக்குலைவார். சொர்க்கத்தில் அவரின் முன்னோர் சாபம் வழங்குவார். உண்மைதான் பிதாமகரே. ரகசிய ஒற்றர் மூலம் நடந்தவை அனைத்தையும் அறிந்தே. தேகத்தில் ரணம் ஏற்பட்டால் எவ்வாறு துடிக்கின்றோமோ, எவ்வாறு வேதனையில் வாடுகிறோமோ, அவ்வாறே நடந்த சம்பவம் என்னை துடியாய் துடிக்க வைக்கின்றது குந்தி.
உனக்கொரு நல்வழி பிறக்கும் என்று உறுதி அளிக்கின்றேன். அதே சமயம் இன்னொன்றையும் வேண்டுகிறேன். இவ்விடம் விட்டு செல்லாதே. என் மீது நம்பிக்கை கொள் குந்தி. இந்த பீஷ்மனின் வார்த்தை மீது நம்பிக்கை கொள். சரி பிதாமகரே. அமைதியாக அமர்ந்திருப்பதன் காரணம் என்ன அரசே? நான் பணிகிறேன் பிதாமகரே. ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அடுத்தவரை பணிய மாட்டார்கள். அந்த விஷயம் கூட இன்று தமக்கு மறந்துவிட்டதோ? என்னுடைய வருகையை பற்றி கூட அறியாமல் தம்முடைய சிந்தனையை எந்த விஷயம் ஆக்கிரமித்திருந்தது அரசே? நான் சந்திர வம்சமே தரைமட்டமாக கூடிய ஒலியை உமது செவிகள் கேட்டதா? இல்லை விண்ணுலகத்தில் இருக்கும் நமது முன்னோர்களின் புலம்பல்களை ரசித்துக் கொண்டிருந்ததா உமது செவிகள்? தமது வார்த்தைகள் ஏன் கடுமையாக உள்ளது? ஏனெனில் தாம் விற்றிருக்கின்ற இந்த அரியணையை கடுமையான முடிவு கொண்டு காத்து வருகிறார். இவ்வாறு தாம் ஆத்திரம் கொள்ளும் அளவிற்கு என்ன நடந்து விட்டது? என்ன நடந்ததா? நடந்ததை ஆராய்ந்து அறிய நியாய சபையை தாம் ஏன் இன்னும் கூட்டவில்லை அரசே? எதற்காக? காரணம் என்ன? எனது புதல்வன் குற்றமற்றவன். உண்மையில் அவன் குற்றமற்றவன் என்று தாம் நம்பிக்கை கொண்டிருந்தால் தமது வார்த்தைகளில் இந்த தடுமாற்றம் ஏற்பட்டிருக்காது. என் மகன் துரியோதனன் பாலகன் பிதாமகரே. அவனுக்கு இளவரசு பட்டம் சூட்ட வேண்டும் என்று தாம் விரும்பிய போது அவன் ஒரு பாலகன் என்ற எண்ணம் தமக்கில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் மகன் துரியோதனன் பாலகன் பிதாமகரே. அவனுக்கு இளவரசு பட்டம் சூட்ட வேண்டும் என்று தாம் விரும்பிய போது அவன் ஒரு பாலகன் என்ற எண்ணம் தமக்கில்லை. நடந்த செயலுக்கு தாம் நியாயம் வழங்க வேண்டும் மகாராஜா. என்னை மன்னித்தருளுங்கள் பிதாமகரே. என்ன நியாயம் வழங்குவேன்? புத்திர பாசம் இந்த மூடனை தடுமாறச் செய்கின்றது. பிதாமகரே, நான் ஒரு பிறவி குருடனாவேன். எதிலும் அவநம்பிக்கை கொள்கிறேன். என்னுடைய இதயமானது என் மகனை தவிர வேறு எவரையும் நம்ப மறுக்கின்றது பிதாமகரே. பாரினில் பார்வையற்றவன் நீ மட்டுமல்ல, எண்ணற்றோர் உள்ளனர். ஆனால் கௌரவர்கள் தமது சுதந்திரத்தை தவறான வழியில் பிரயோகிக்கின்றனர். தயை என்பது இல்லை அவர்களிடம். அகங்காரத்தை இதயத்தின் அஸ்திவாரமாக்கியுள்ளனர். அவர்களின் நிலைக்கு நீயும் ஒரு காரணம். எனது புதல்வர்களை மன்னித்தருளுங்கள் பிதாமகரே. நான் தமக்கு வாக்களிக்கின்றேன். தக்க சமயத்தில் உற்றவன் என்று தாம் எவரை எண்ணுகிறீர்களோ நான் அவனுக்கு இளவரசு பட்டம் சூட்டுவேன். தம்மோடு விவாதம் செய்ய மாட்டேன்.
ஆனால் தயை கூர்ந்து எனது புதல்வர்களை மன்னித்தருளுங்கள். எனது புதல்வர்கள் இனி எந்த தவறும் இழைக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தண்டனை அளித்து என்னுடைய இதயத்தை உடைத்து விடாதீர்கள். தம்மை வணங்கி இவ்வேண்டுகோளை விடுக்கின்றேன். பிதாமகரே, வேண்டுமெனில் பாண்டுவின் மனைவி குந்தியின் பாதம் பணிந்து மன்னிப்பு கோருகிறேன் பிதாமகரே. ஆனால் துரியோதனனுக்கு நியாயம் வழங்க என ஆணையிட்டு என்னை தண்டித்து விடாதீர்கள். புத்திர பாசத்தால் அப்பணியை நான் செய்ய இயலாமல் தவிக்கின்றேன். நல்லது. இரு தரப்பினருக்கும் வழங்கக்கூடிய நியாயம் என்னிடம் ஒன்றுள்ளது. அதற்கு முதலில் உனது மனதை நீ கல்லாக்க வேண்டும். கவனமாக கேள். பாண்டுவின் புதல்வர்கள் என்று ஆணவமில்லாமல் பாண்டவர்கள் வாழ்வது போல் உனது புதல்வர்களும் பார்வேந்தனின் புதல்வர்கள் என்று ஆணவமின்றி வாழ வேண்டும். துரோணாச்சாரியாரின் குருகுலத்தில் உன்னுடைய அனைத்து புதல்வர்களும் 12 ஆண்டுகள் கல்வி பயில வேண்டும். அந்த 12 ஆண்டு காலகட்டத்தில் உனது புதல்வர்களோடு எந்த விதமான சம்பந்தமும் உனக்கு இருக்கக்கூடாது. இது தொடர்பான முடிவை நீயாகவே நிர்ணயிக்க வேண்டும். அதுவும் இன்றே. கிருபி, அஸ்வத்தாமா, எனது கனவை நனவாக்கும் முயற்சியில் முதலடியை எடுத்து வைத்தேன். இதயத்தை வியாபித்த கடந்த கால சங்கடம் இனி மெல்ல மெல்ல மறையத் துவங்கும். அஸ்வத்தாமா, அஸ்வத்தாமா,
இன்று வரை நீ வாழ்வினில் தரித்திரத்தையே எதிர்கொண்டாய். இனி நீ ஒரு சாம்ராஜ்யத்திற்கு அரசனாகும் சௌபாக்கியத்தை நான் உருவாக்குவேன். அதற்கான உபாயம் கிடைத்துவிட்டது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதிசயம், காந்தார வீரர்கள் வந்துள்ளனர். நிறைய வஸ்துக்களையும் கொண்டு வந்துள்ளனர். தந்தை என்ன கொடுத்து அனுப்பியிருப்பார்? இவை எனது வஸ்துக்களாயிற்று. இவற்றை எடுத்து வர யார் ஆணையிட்டது? இவை முன்னேற்பாடுடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். மகாராஜா சகுனி. பணிவோடு வணங்குகிறேன் கங்கை மைந்தரே. மகாராஜா சகுனியா? தங்களது இந்த பரிகாசத்தின் பொருள்தான் என்னவோ? தம்மை நான் பரிகசிக்கவில்லை. தம்மை பெற்றவரான காந்தாரத்தின் அரசர் சுபாலர் ஒரு முடிவெடுத்துள்ளார். அவர் தனது அரியணையை தியாகம் செய்து துறவரம் மேற்கொள்ள உள்ளார். அக்காரணம் கொண்டே நான் தம்மை மகாராஜா என அன்போடு அழைத்தேன். தந்தை துறவரம் மேற்கொள்கிறார். இத்தகவலை தந்தது யார்? எவரும் இல்லை. உண்மையில் தகவலை நான் தான் அவருக்கு அனுப்பியிருந்தேன். துறவர வாழ்விற்கு நேரம் நெருங்கியதை நினைவு கூறினேன். ஆகையால் அவர் தன் புத்திரனை, அதாவது தம்மை அரசனாக அறிவிப்பார். தந்தையான அரசரின் ஆணையை அவமதிக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். காந்தாரத்திற்கு இனி தாமே அரசனாவீர்கள். சகுனிக்கு இந்த பேருதவியை தாங்கள் செய்வதற்கு ஏதேனும் விசேஷ காரணம் உள்ளதா பிதாமகரே? காரணம் இதுவே காந்தார அரசரே. அரசர் தான் வாழும் ராஜ்யத்தில் வாழ வேண்டும். அதுவே அரசருக்கு அழகு. தம் அங்கரட்சகர்கள் அனைவரும் தம்மை காந்தாரம் அழைத்துச் செல்வதற்கு காத்திருக்கின்றனர். புறப்படுங்கள். நான் மகாராஜா திருதராஷ்டிரரின் உத்தரவை பெற்று வருகிறேன். அதற்கு எவ்வித அவசியமும் இல்லை. அரசரிடம் அனுமதியை நான் பெற்றுவிட்டேன். அப்படி என்றால் மகாராணி காந்தாரியிடம் அனுமதி? மகாராணியிடமும் நான் அனுமதி பெற்றுவிட்டேன். தம்முடைய சார்பாக புறப்படுங்கள். தாங்கள் என்னை அஸ்தினாபுரத்திலிருந்து விரட்டுகின்றீர்களா பிதாமகரே? நான் தம்மை இவ்விடம் விட்டு விரட்டுவதற்கு முயற்சிக்கவில்லை. தம்மை வழி அனுப்புவதற்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தியுள்ளேன் மகாராஜா. புறப்படுங்கள். புறப்படுங்கள்.
புறப்படுங்கள். அகிலம் போற்று